இன்றைக்கி நாம் ரவையை வச்சு ஒரு ரெசிபி எப்படி பண்ணணும் அப்படி தான் உங்களுக்கு காமிச்சு தர போகிறேங்க. இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். பிகினர்ஸ் கூட ஈஸியாக வீட்டில் ரவை உப்புமா செஞ்சு அசத்தலாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்பி நான் சொல்லி தரத மாதிரி செய்யுங்க. ரவை உப்புமா பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. எல்லாருக்குமே ரவை உப்புமா பிடிக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. அந்த ரவை உப்புமா எப்படி செய்யணும் ரவை உப்புமாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் எடுத்துருக்கீங்க, 1 டீஸ்பூன் அளவு வெள்ளை உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு பருப்பு, 2 கொத்து கருவேப்பிலை கிள்ளி வச்சுருக்கீங்க, ஒரு 2 வெங்காயம் எடுத்துருக்கீங்க, சின்ன சைஸ் வெங்காயம். நீங்கள் பெரிய வெங்காயம்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருந்தாலே போதும். 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரவை வச்சுருக்கீங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானது நாம் எடுத்து வச்சுருக்கோம் ரவை அதை சேர்க்கலாம். நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ரவையை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ரவையில் அந்த வாசனை வரணும், அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரவை கொஞ்சம் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. கிட்ட ஆயில் இருந்தால் நீங்கள் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ரவையில் நல்ல வாசனை வரணுங்க. ரவையை நல்லா வறுத்தியாச்சுங்க. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ரவையை நல்லா வறுத்தியாச்சுங்க. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதே கடாயில் 2 அல்லது 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது 1 டீஸ்பூன் அளவு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து பொரிஞ்சதும் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததும் பச்சை மிளகு நாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லை, பச்சை மிளகு சேர்க்கலாம். பச்சை மிளகு சேர்க்கலாங்க. கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை பெரிய வெங்காயம், அதை சேர்க்கலாம். வெங்காயம் நல்லா பொரியட்டுங்க. நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்படி நீங்கள் ரவை உப்புமா பண்ணுங்கள். எல்லாருமே நல்ல விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்கள் நம்பி பண்ணுங்கள். நல்ல டேஸ்ட்டாக நல்ல ரிச்சான ருசியை கொடுக்குங்க. சுவைக்கு உப்பு சேர்க்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லை, நெய்யில் ரவை வறுத்து வச்சுருந்தோம் இல்லை, அந்த ரவையை சேர்க்கலாங்க. ரவையை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. 1 கப்பு ரவை தாங்க நான் எடுத்துருக்கேங்க. அதுக்கு நாம் 2 கப் அளவுக்கு தான் தண்ணீர் சேர்க்க போகிறோம். ரவை ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நாம் இதில் 2 கப் அளவுக்கு சுடு தண்ணி காய்ச்சி வச்சுருந்ததில் சேர்க்கலாம். ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ரவை வேகணும். 1 நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிக்கோங்க. ரவை பார்க்கும்போது தெரியுதுங்க, உதிரி உதிரியாக அழகாக வந்துட்டுங்க ரவை. இதே மாதிரி நான் சொல்லி தரது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாங்க. ரவை உப்புமா அழகாக உதிரி உதிரியாக வந்துட்டுங்க. கரெக்டாக நல்லா பெர்ஃபெக்டாக வந்துட்டு. இப்போ கடைசி ஃபைனலாக தேங்காய் துரு வச்சுருந்ததில்ல, தேங்காய் சேர்க்கலாம். சேர்த்துட்டு ஒரு கிண்டுட்டு நாம் சூடாக சர்வ் பண்ணிக்கலாங்க. அவ்வளவுதாங்க. நல்ல பெர்ஃபெக்டான ரவை உப்புமா எப்படி பண்ணணும்னு காமிச்சு தந்துட்டேங்க. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மல்லி இலை வேணும், மல்லித்தலை வேணும் அப்படின்னா கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மேலே விட்டு தூவிக்கோங்க மல்லித்தலை. நான் மல்லித்தலை போடவே இல்லைங்க. ரவை உப்புமா உதிரி உதிரியாக எப்படி பண்ணணும்னு காமிச்சு தந்துட்டேங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ்லேயும் போட்டு விடுங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.